அனைவருக்கும் வணக்கம். நாம் சிவபெருமான் அன்னை பராசக்திக்கு கூறி அருளிய சரஞானம் என்கிற ஞானசர நூல் தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். சர ஓட்டம் என்பது நாசி வழி சஞ்சரிக்கக்கூடிய காற்றின் ஓட்டத்தை பொதுவாக குறிக்கிறது. ஜீவசக்தியாகிய வாயுவின் ஓட்டத்தைத்தான் சரம் என்று கொள்ள வேண்டும் என்பதாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. மேலோட்டமாக உலகியல் சார்ந்த விடயங்களை பார்க்கும்போது நாசி வழி சஞ்சரிக்கக்கூடிய காற்றின் போக்கையே சர ஓட்டம் என்பதாக இந்த சரஞானம் என்கிற நூற்பதிவிலே சொல்லியிருப்பதாக கொள்ள வேண்டும். இந்த சரஞானத்தை புரிந்து கொள்வது என்பது அத்துணை எளிதான காரியமல்ல. சற்று சிரமமான விடயங்கள் இங்கே விளக்கப்படுகின்றன. எனவே இந்த பதிவை மற்ற பதிவுகளை பார்ப்பதைப் போல ஆங்காங்கே வெட்டி வெட்டி பார்த்து சென்றால் புரியாது. பதிவுகளை முழுமையாக பார்க்க வேண்டும். திரும்ப திரும்ப போட்டு கேட்டு பாருங்கள். பாடல்களுக்கான பொருள் விளக்கத்தை ஆழ்ந்து கண்காணித்து ஆராய்ந்து பொருள் கொள்ள முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது மாத்திரமே எம்பெருமான் ஈசன் உமாதேவிக்கு சொன்ன சரநூலின் உண்மையான கருத்து என்பது உங்களுக்கு விளங்கும். பொறுமையாகவே இந்த நூலை அணுக வேண்டும் என்பது அடியனுடைய கருத்து. கால் மூளை தொடங்கி அழல் மூளை ஏற கயிறெனவே கீறி மதி கதிரோன் ஆகி கோல் மேற்கும் தெற்குமாய் நிலமாக் கொள்க கொழும் கதிரோன் கிழக்கு வடக்காக் கொள்க சேல் போலும் நெடுங்கண்ணாய் புவிக்கு கத்தி சேர்ந்த சலம் வாழ் அழற்குச் சிலை காலுக்கு மேற்தண்டாம் வானுக்கு ஆயுதம் கல் அந்தந்த நிலத்திற் பொறுதல் வெற்றியாமே. இங்கே இதை வாசித்து பார்க்கும்போது தலையும் புரியாமல் காலும் புரியாமல் ஏதோ சொல்லி இருக்கிறாரே என்று எண்ணத் தோன்றும். சரியாக புரிந்து கொள்வதற்கு பாடலை பொறுமையாக பார்க்க வேண்டும். அதில் சொல்லிய கருத்தை ஒரு வரைபடமாக உங்களுக்கு இங்கே காட்டியிருக்கிறேன். ஒரு போர் வீரன் போர் புரியக்கூடிய போர்க்களத்துக்கு சென்று விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். 8 திசைகளை கொண்ட ஒரு பகுதியை மனக்கண்ணிலே ஒரு வரைபடமாக வரைந்து கொள்ள வேண்டும். வாயு மூலை என்று அழைக்கப்படக்கூடிய வட மேற்கு மூலையிலிருந்து தொடங்கி அக்னி மூலை என்று அழைக்கப்படக்கூடிய தென்கிழக்கு மூலை வரையிலுமாக குறுக்காக ஒரு கோடு வரைந்து அந்த நிலப்பரப்பை மனக்கண்ணால் 2ஆக பிரித்து கொள்ள வேண்டும். அப்படி பிரித்து கொண்டு பார்க்கும்போது வடக்கும் கிழக்கும் பொருந்தி இருக்கக்கூடிய பகுதி சூரிய பாகம் என்றாகும். தெற்கும் மேற்கும் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி சந்திர பாகம் என்றாகும். இதிலே போர் வீரன் தான் போர் புரிவதற்கு சூரிய பாகத்தை தேர்ந்தெடுத்து அங்கு நின்று போர் புரிய வேண்டும். அப்போது அவனுக்கு வெற்றி கிட்டும். சந்திரபாகத்திற்கு நகரக்கூடாது என்பதாக போர்க்கரையை குறித்து சொல்லும் போது எம்பெருமான் உமாதேவிக்கு சொல்லியதாக இதை கொள்ள வேண்டும். இது போருக்குத்தானா என்று கேட்டால், நாம் சென்று ஒரு காரியத்திலே ஈடுபடுவதற்காக செல்லுகிறோம். உதாரணத்திற்கு ஓரிடத்திலே ஒரு விடயத்தை தீர்மானிப்பதற்காக பேச்சுவார்த்தைக்காக செல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது அங்கே அந்த அறையிலே சூரிய பாகம் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதியிலே, அதாவது வடக்கு கிழக்கு பாகத்திலே போட்டிருக்கக்கூடிய இருக்கையிலே சென்று அமர்ந்து கொண்டு நாம் பேச வந்தவரிடத்திலே பேச்சை தொடங்கினால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிட்டும். மேற்கு தெற்கு என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பாகத்திலே சென்று பேசக்கூடாது என்று இதை பொருள் கொள்ளலாம். சரியாக பாடலுக்கான பொருள் விளக்கத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த பாகத்திலே சென்றிருந்து ஒருவன் யுத்தம் செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி யுத்தம் செய்யும் போது எந்தெந்த ஆயுதங்களை கொண்டு யுத்தம் செய்ய வேண்டும் என்று கூட சொல்லுகிறார். பூமியிலே இருக்கக்கூடிய நிலப்பரப்பிலே சூரிய பாகம் சந்திர பாகத்தை எப்படி கண்டறிய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். சரி, பூமியிலே இருக்கக்கூடிய சூரிய சந்திர பாகத்தை கண்டறிந்தான பிறகு நம்முடைய நாசி வழியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவாச சரத்திலே அதிலே இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அழைக்கப்படக்கூடிய இவற்றிலே எந்த பாகத்திலே சுவாசகலை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும். மேலோட்டமாக பார்க்கும்போது
இது மிகவும் கடினமான காரியமாக தோன்றும். தொடர்ந்து இதை பயணப்படுத்தி பார்த்து பழகி கொண்டு விட்டவருக்கு சில வினாடிகளுக்குள்ளாகவே இதை கண்டுபிடித்து விட முடியும். அப்படி கண்டுபிடித்த போது எந்த பஞ்சபூதம் என்பது சரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றபடியான ஆயுதத்தை கொண்டு போர் புரிய வேண்டும் என்று எம்பெருமான் குறிப்பிடுகிறார். நீர் என்று அழைக்கப்படக்கூடிய நாசியின் கீழ்பாகத்தை ஒட்டியபடியாக சர ஓட்டம் இருந்தது என்றால் அப்போது வாழ் என்கிற ஆயுதத்தை கொண்டு போரிட வேண்டும் என்று சொல்லுகிறார். சரத்திலே நாசியின் மேற்பகுதியை ஒட்டி நடந்து அது நெருப்பு என்கிற விதத்திலே சர ஓட்டம் இருந்தால் அப்பொழுது பயன்படுத்தக்கூடியது கல்லினால் செய்யப்பட்ட ஆயுதங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். காற்று என்று அழைக்கப்படக்கூடிய நாசி விளிம்பின் வெளிப்பாகத்தை ஒட்டியபடியாக காற்று என்கிற நிலையிலே சர ஓட்டம் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தால் அப்போது தண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆயுதத்தை கொண்டு போர் புரிய வேண்டும். ஆகாயம் என்கிற நிலையிலே 4 பக்கமும் பரவியபடியாக காற்று சஞ்சாரம் ஓடக்கூடிய சர ஓட்டம் இருந்தால் அப்பொழுது கல்லை கொண்டு அதை ஆயுதமாக பயன்படுத்தி போர் புரிய வேண்டும் என்பதாக எம்பெருமான் ஈசன் அன்னை உமாதேவிக்கு சொல்லுகிறார். யுத்த களத்திலே எந்த ஆயுதத்தை கொண்டு எந்த சர ஓட்டம் எப்படி இருக்கும்போது எந்த பஞ்சபூதத்தை ஒட்டி இருக்கும்போது எப்படிப்பட்ட வகையிலே போர் புரிய வேண்டும் என்பதை பற்றி எம்பெருமான் அன்னை உமாதேவிக்கு சொல்லுகிறார். இந்த சரஞானத்தை பற்றி அறிந்திருந்த அன்றைய நாளிலே வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய காலத்திற்கு ஏற்றபடியாக செய்ய வேண்டிய காரியத்திற்கு இதை சொல்லி இருக்கிறார்கள். நாம் நம்முடைய அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து இந்த பொழுதுகளிலே எதை பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்முடைய சொந்த அறிவால் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்பது கருத்தாகிறது. அடுத்தபடியாக ஆகிய நோய் பொருடருக்கு பொருடர் கேட்கில் ஆறும் என்க மாதருக்கு மாதர் கேட்கில் சோகம் இலி இம்முறை தப்பில் பொல்லாது என்க தொலையாது நாட்சென்று மீளும் என்க தோகை சில நாட்செலும் நீர் கடுகு மீளும் சுடுதழல் நாள் 3 தப்பில் துஞ்சப் பண்ணும் ஏகிடும் கான் நாள் 2 மிகுந்தால் கொல்லும் எழில் வானம் அன்று தப்பில் இறக்கும் பின்னே. ஒருவர் மருத்துவத்தை தொழிலாக கொண்டவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவரிடத்திலே வந்து தங்களுடைய உறவினர்களுக்கு நோய் பற்றி சொல்லி அதற்கான தீர்வையும் மருந்தையும் கேட்டு ஒருவர் வந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது ஒரு ஆணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயை பற்றி கேட்டு வந்தார் என்றால் நிச்சயமாக அது தீரும் என்று சொல்லுகிறார். ஒரு ஆண் பெண்ணுக்கு பற்றியதான நோயை பற்றி கேட்டு வந்தால் அப்போது பெரிய அளவிலே பாதகம் இருக்காது, இருந்தாலும் கூட அது சற்று சிரமமானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதே போல இந்த யோகசாதன பயிற்சியை செய்தபடியாக சர ஓட்டம் பார்த்திருக்கக்கூடிய மருத்துவன் ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக வந்திருப்பவருடைய பிணி தீரும் தீராது என்பதை பற்றி அறிந்து சொல்ல முடியும். இங்கே இந்த சொல்லி இருக்கக்கூடிய நிலை மாறி, அதாவது ஒரு பெண்ணின் நோயை பற்றி ஒரு பெண் வந்து கேட்டால் தீரும், ஒரு பெண் வந்து ஆணின் நோயை பற்றி கேட்டால் அது தீராது என்று கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஒரு நோயை பற்றி கேட்க வருபவர் ஆண் பாலினம் ஆண் பாலினத்தை குறித்தும் பெண் பாலினம் பெண் பாலினத்தை குறித்தும் கேட்டால் அது தீரும் என்று கொள்ள வேண்டும். ஒருவேளை அது மாறி வந்திருந்தால் தீராது என்பதாகவும் கொள்ள வேண்டும். இப்படி வந்திருக்கக்கூடிய நிலையிலே மருத்துவன் தன்னுடைய நாசியில் கூடிய சர ஓட்டத்தை சிந்தித்து பார்க்கும் போது அதிலே சூரியகளை வந்தால் வந்தவர் சொன்னபடியாக நோயாளிக்கு நோய் தீரும் என்று கொள்ளலாம். சந்திரகலையாக இருந்தால் தீராது என்று கொள்ளலாம். இந்த இரண்டும் அல்லாது ஆகாயம் என்று அழைக்கப்பட்ட நடுவாம்பாகத்திலே சூரியகலை சந்திரகலை இந்த இரண்டும் கலந்த சுழுமுனை என்கிற நிலையிலே ஒருவருக்கு வாசி பயணம் இருந்திருந்தால் நிச்சயமாக அவருக்கு கெடுதல் உண்டாகும். சில நாட்களுக்கு பிறகு அவரை மீண்டும் வந்து விசாரித்து பார்க்க சொல்லலாம். ஒருவேளை தீர்ந்தாலும் தீரலாம் என்பதாக சொல்ல வேண்டும். இதிலேயும் அவருக்கு நாசி சஞ்சாரத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சர ஓட்டத்திலே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற இந்த நிலைகளிலே எந்த நிலையிலே இயங்குகிறதோ அதற்கு ஏற்றபடியாக பலனை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லுகிறார். நெருப்பு என்கிற அமைப்பிலே சர ஓட்டம் இருந்திருந்தால் 3 நாட்களுக்கு பிறகு அவருக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லிவிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விடயத்திற்கும் மிக மிக கவனமாக ஆராய்ந்து பார்த்து ஒரு மருத்துவன் தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைய நாளிலே எந்த விதமான கணக்கும் இல்லாமல் மருத்துவம் என்பது செய்யப்பட்டு வருகிறது. நம்முடைய முன்னோர்கள்
மருத்துவம் செய்வதற்கும் கூட இத்தனை விதமான விதிமுறைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். அது மூலமாக வந்திருக்கக்கூடிய பிணியாளனுக்கு பிணி தீருமா தீராதா என்பதையெல்லாம் தெளிவாக அறிந்திருந்தார்கள் என்பதை பற்றி சிந்திக்கும் போது நம்முடைய முன்னோர்கள் நிச்சயம் நம்மை விட அறிவாளிகள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இறக்கும் உபயம் தனக்கு 5 நாளில் ஏகினக்கால் சாவில்லை இது உண்மையே. பிறக்கும் ஒரு பூதத்தில் 5 பூதம் பிரிந்து ஓடும் அதுவுடனே பேசக் கேட்டு சிறப்புடைய பயன் அறிவது எல்லாம் நூலின் செயல், அதனால் தேவர்களும் தெரிய மாட்டார். நிறக்கும் மதிக்கு இருந்து அழைத்தால் வந்து கேட்டால் நீலவெயிலா செல் சொல்க நினைந்து கேளே. இங்கே நோய் பற்றி ஒருவர் சொல்லி மருத்துவம் செய்வதற்காக அழைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி வந்து அழைக்கும் போது மருத்துவர் அவருக்கு மருத்துவம் செய்வதற்கு செல்ல வேண்டும் என்று கருதினால், மருத்துவருடைய உடலமைப்பிலே அவருக்கு சர ஓட்டத்திலே சூரியகளை ஓடிக்கொண்டிருந்தால் மட்டும் அவர் மருத்துவம் செய்ய செல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் சந்திரகலை என்பது ஓடிக்கொண்டிருந்தால் அவர் மருத்துவம் செய்ய செல்லக்கூடாது என்பதை உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாது நாசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காற்றிலே 5 பூதங்களை பற்றி பார்க்க வேண்டியிருக்கிறது. உபயம், அதாவது நடுவாம்பாகத்திலே ஆகாயம் என்கிற தத்துவத்திலே நாசியிலே கலை ஓடிக்கொண்டிருந்தால் வந்து கேட்டவர் வந்தவருடைய பிணிக்கினுடைய தன்மை என்பதை பற்றி சொல்லும் போது பிணி தீராது என்று சொல்ல வேண்டும். அல்லது 5 நாட்களுக்குள் அவருக்கு மரணம் ஏற்பட வேண்டும், 5 நாட்கள் தாண்டிவிட்டால் அவர் தப்பித்துக் கொள்வார் என்றும் சொல்ல வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த சர ஓட்டத்தை புரிந்து கொள்வது என்பது அத்தனை சுலபமான காரியமல்ல. மிகவும் நிதானமாக பொறுமையாக அலசி ஆராய்ந்து பார்த்து அனுபவத்தோடு இவற்றையெல்லாம் ஒப்பீடு செய்து பார்த்துத்தான் இதை சரியாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் ஒரு கருத்தை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சூரியகளை ஓடிக்கொண்டிருக்கும் போது யாதொரு காரியத்திலும் ஈடுபடலாம். சந்திரர்களை ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. அதிலும் சுழுமுனை என்றால் வேண்டவே வேண்டாம் என்கிற முடிவுக்கு வர வேண்டும். இதைத்தான் இந்த பாடல் வாயிலாக எம்பெருமான் ஈசன் அன்னை பராசக்திக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சரியாக வாசித்து பார்த்து விளக்கத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.